வணக்கம் மக்களே! இன்னைக்கான காணொளியில நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸ பத்தி பாத்துரலாம். அது மட்டும் இல்லாம HDFC, AMCயோட ரிசல்ட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் சில ஸ்டாக் அப்டேட்ஸ் இருக்கு. அத பத்தியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது நம்ம பார்க்க போறது நிஃப்டி. நிஃப்டி இன்னைக்கு 90 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 23,176க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. என்னதான் இன்னைக்கு ஒரு கிரீன் கேண்டிலா இருந்தாலும் நிஃப்டி தொடர்ந்து வீக்கா தான் இருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸா 23,300ம் அடுத்த சப்போர்ட் லெவலா 22,800ம் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 687 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 48,729க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1.5% இன்னைக்கு பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கு. அதே மாதிரி அந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸா 49,800 இருக்கு. அடுத்த சப்போர்ட் லெவலா இப்ப 48,300 மாறி இருக்கு. பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவாவே இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா சென்செக்ஸ் இன்னைக்கு 169 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போயிருக்காங்க. 76,499க்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸா பார்த்தீங்கன்னா 76,800 இருக்கு. அடுத்த சப்போர்ட் லெவலா 75,000 இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு PSU இண்டெக்ஸ் பேங்க் இண்டெக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4% கிட்ட ரேலி ஆயிருக்காங்க. 247 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவா போயிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில PSU ஸ்டாக்ஸ்க்கு லைக் பஞ்சாப் சென்ட் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இவங்களுக்கெல்லாம் QIP மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு பேங்க்கும் 2000 crores வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இது காரணமா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ரேலியை இன்னைக்கு கொடுத்திருந்தது. அதனாலேயே இந்த PSU இண்டெக்ஸும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது HDFC, AMCயோட ரிசல்ட்ஸை பத்தி பார்த்துடலாம். இது நல்ல ரிசல்ட்டை கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 31% அதிகமா இருக்கு. 641 crores இருக்கு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 39% அதிகமா இருக்கு. 671 crores இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 70 rupees கொடுக்குறாங்க. அடுத்ததா இவங்களோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 6% இயர் ஆன் இயர் அதிகம் தான் இருக்கு. ஸோ இந்த குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா 188 crores இருக்கு. எபிட்டா பார்த்தீங்கன்னா 763 crores இருக்கு. லாஸ்ட் இயர்ல எபிட்டா 503 crores இருந்திருக்கு. ஸோ எபிட்டா இம்ப்ரூவ்மெண்ட்ல தான் இருக்கு. ஓவராலா இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா HCL ஷேர் அவங்க என்னதான் நெட் ப்ராஃபிட்டும் ரெவென்யூவும் பாசிட்டிவ்ல கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு ஷேர் கிட்டத்தட்ட 9% கிட்ட இறங்கி இருக்கு. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா Q3 மார்ஜின் எதிர்பார்த்ததை விட அதிகமா வந்ததும் அடுத்து ஃபினான்ஷியல் இயர் 25க்கு ரெவென்யூ கைடன்ஸ் 4.5ல இருந்து 5% வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது இன்வெஸ்டரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல. அதனால நெக்ஸ்ட் குவார்ட்டர்லயே ரிசல்ட் கம்மியா ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு HCLல. அதுவும் இல்லாம ப்ராஜெக்ட் பைப்லைன்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்லைங்கிற காரணத்தினால இந்த ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. இது ஃபண்டமெண்டலி ரொம்ப நல்ல ஸ்டாக். பிரைஸ் டு புக் வேல்யூ மட்டும் 7.1 இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த ஸ்டாக் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் ஆன 1740, 1650 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்துச்சுன்னா 1 or 2 ஸ்டாக்ஸுங்கிற மாதிரி கன்சிடர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வச்சிருக்காதவங்களுக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா JSW எனர்ஜி. இந்த ஷேர் இன்னைக்கு 4% அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மகாநதி பவர் கம்பெனி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 3600 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட் வச்சிருக்க கம்பெனி. இந்த கம்பெனி கார்ப்பரேட் இன்சால்வன்சி காரணமா இந்த கம்பெனியை JSW எனர்ஜி அக்வயர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னும் ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் மட்டும் பெண்டிங்கா இருக்கு. ஒருவேளை அதுவும் வந்துருச்சுன்னா ஓவராலா பார்த்தீங்கன்னா JSW எனர்ஜியோட கெப்பாசிட்டி தெர்மல் கெப்பாசிட்டி 7.5 ஜிகாவாட்ஸ் ஆகும். ஓவரால்
கெப்பாசிட்டி வந்து 28.2 ஜிகாவாட்ஸாகவும் மாறும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த கம்பெனிக்கு. அதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிஇஎல் ஷேர். இந்த ஷேர் இன்னைக்கு 2% ரேலியா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 561 crores ஒரு ஆர்டரை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான ஆர்டர் புக் இவங்களுக்கு 10,362 crores இருக்கு. இருந்தாலுமே வந்து இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு சரிவை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து இது கன்சிடரபிள் வேல்யூஸ்ல இல்லை. வேல்யூவேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த ஷேர் வந்து ப்ரைஸ் நல்லா டிப் ஆச்சுன்னா அப்போ இதை கன்சிடர் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் எல்லாம் டெத் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து வேல்யூ ப்ரைஸ் வந்து நல்லா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் டெத் கிராஸ் ஓவர் நடக்க போகுது. மீதி ஸ்டாக்ஸ்லாம் நடந்துருச்சு. பிரஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ், ஐசிஐசிஐ லம்பார்ட், ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இதுல எல்லாம் டெத் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக். இந்த ஷேர் இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. 29% ப்ரீமியம்ல லிஸ்ட் ஆயிருக்கு. 370 ரூபீஸ்க்கு வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு நாளோட முடிவுல 444க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 20% அப்ல முடிஞ்சிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து ஒரே நாள்ல 49% வந்து ப்ராஃபிட். இது கிடைச்சவங்களுக்கு உண்மையிலே இந்த மார்க்கெட் டவுனா இருக்க டைம்ல இது வந்து நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டென்டல் ஐபிஓ 2வது நாள் முடிவில் 29.58 டைம்ஸ் வந்து ரீட்டைலர் கேட்டகரியிலையும் 0.84 டைம்ஸ் QIBலையும் 37.4 டைம்ஸ் NIAலையும் சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திப்போம். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம்.